ஹலோ எவ்ரிவன், இது கம் குக் வித் மீ எபிசோட் 1. ஸோ இன்றைக்கி எபிசோடில் நான் வந்து ஒரு சிம்பிளான ரவா உப்புமா அண்ட் பிரெட் ஆம்லேட் தான் பண்ண போகிறேன். ஸோ என்ன தான் ரவா உப்புமா சிம்பிளாக இருந்தாலும் அதோட ரெசிபி கூட எனக்கு அவ்வளோ இதுவாக தெரியாது. ஸோ ஐ டுக் ரெஃபரன்சஸ் ஃப்ரம் யூடியூப் வீடியோஸ் டு கெட் திஸ் ரெசிபி. ஸோ நான் குக்கிங் ஜேர்னியில் வந்துட்டு நியூ தான். ஸோ ஈவன் சிம்பிள் ரெசிபீஸ் கூட வந்துட்டு எனக்கு தெரியாது. ஸோ ஐ எம் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங் அண்ட் கெட்டிங் திங்ஸ் டன் ஹியர். ஸோ எனக்கு ரவா உப்புமா வந்துட்டு ஒரு என்ன எக்ஸ்பெக்டேஷனில் இருந்துச்சுன்னா, கொஞ்சம் ஒரு கேசரி மாதிரி லைக் வித்தவுட் லம்ஸாக கொஞ்சம் உதிரியாக வரும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் நான் செஞ்சதான ரிசல்ட் வந்துட்டு அப்படி வரல. ஸோ மேபி நான் பண்ண மிஸ்டேக், அந்த வாட்டர் நான் பார்த்து யூடியூப் ரெஃபரன்ஸில் வந்துட்டு வாட்டர் பாயில் ஆகிறதுக்கு முன்னாடியே ரவை ஆட் பண்ணியிருப்பாங்க. பட் நான் பண்ண மிஸ்டேக் என்னென்னா, வாட்டர் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் போட்டுட்டேன். ஸோ அது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எல்லாம் ரொம்ப ஓவர் ஹீட் ஆகி லம்ப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இது ஹெவி பாட்டம் கடாய் வேறு, ஸோ ஹீட்டும் ரொம்ப நல்லா தாங்கும். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக எல்லாமே வந்துட்டு செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த வீடியோ ரெஃபரன்ஸில் ஈவன் 2 மினிட்ஸ் தம் கூட வைப்பாங்க. பட் எனக்கு தம் வைக்கிற அளவுக்கு அது சரிப்பட்டும் வரல. ஏன்னா அது நான் தம் விட்டுருந்தேன்னா கண்டிப்பாக ஃபுல்லாமே ஒட்டிகிட்டு இருந்திருக்கும் கடாயில். ஸோ அதனால் ஒரு ஓகே. பட் மேபி நெக்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணும்போது இதை ரிவர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நான் பிரெட் ஆம்லேட்டுக்கு தான் வந்துட்டு ரெடி பண்ணுறேன். ஸோ நார்மலாக பட்டர் டோஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் பட்டரில் கொஞ்சம் ஒரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் கார்லிக் போட்டு டோஸ்ட் பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ எனக்கு கார்லிக் ஃப்ளேவர் கொஞ்சம் நார்மலாகவே பிடிக்கும். ஸோ அப்புறம் வந்துட்டு நார்மலாக டோஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒன் சைடு மட்டும் சீஸ் வச்சுட்டு அதில் ஒரிகானோ போட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு டோஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ யூஸ்வலி நான் டோஸ்டர் யூஸ் பண்ணுவேன். பட் ப்ரெட் சைஸ் மேபி சம்டைம்ஸ் ஸ்மாலாக இருந்துச்சுன்னா அந்த சீஸ் வந்துட்டு ஓவர்ஃப்ளோ ஆகிடுது. ஸோ க்ளீனிங் ப்ராசஸ் ரொம்ப டீடியஸாக இருக்கிறதுனால நான் இப்போலாம் டவா தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ நல்லா அந்த மாதிரி ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்னோடய ஆம்லேட்டுக்கு வந்துட்டு எனக்கு ஆனியன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் சாட்டே பண்ணிவிட்டு போட்டால் பிடிக்கும், ரா ஆனியன்ஸ்க்கு பதிலாக. ஸோ நான் அதே டவாலேயே கொஞ்சம் ஆயில் போட்டு ஆனியன் சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ் போட்டு விஸ்க் பண்ணி வச்சுக்கிறேன் நல்லா. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நான் அந்த ஆம்லேட்டை டவாவில் ஊற்றி எடுத்துக்கிறேன். ஸோ இது நம்ம சிம்பிள் ரெசிபி தான். மேபி க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணியிருக்கலாம், பட் நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ஒரு நல்ல ஒரு ஃப்ளஃபியான ஆம்லேட் வந்துட்டு கிடைக்கும். ஸோ ஐ எம் டன் ஃபார் த டே. ஸோ இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் ஃபார் த டே. ஸோ யூஸ்வலி நான் ஆஃபீஸ் போயிட்டு தான் அங்கே தான் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் சாப்பிடுவேன். ஸோ ஐ எம் ஜஸ்ட் பேக்கிங் எவ்ரிதிங் and so see you next time in a very interesting vlog. Bye.